வணக்கம் நண்பர்களே. கார்த்திகை மாதம் என்றால் கார்காலத்தின் முடிவு என்று பொருள். மிகவும் பழமை வாய்ந்த தீபத் திருநாளில் சிவபெருமான் நாம் ஏற்றும் தீபத்தில் ஜோதி வடிவில் காட்சியளிக்கிறார். மகாபலி மன்னர் தன் உடலில் உள்ள புண்கள் சரியாக கார்த்திகை மாதத்தில்தான் முதலில் விளக்கு ஏற்றி வந்தார் என்று கூறப்படுகிறது. அக்னிய வடிவான சிவபெருமானும் அக்னியில் தோன்றிய கார்த்திகை மைந்தனும் கார்த்திகை மாதத்தில் தன் துயிலில் இருந்து கண்விழிக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதம் ஆகும். கார்த்திகை தீப திருநாளின் போது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு வீட்டில் தீபம் ஏற்றலாம். முதலில் வாசலில் தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது சிறப்பாகும். நம் வீட்டில் தங்கம், வெள்ளி, பஞ்சலோகம் போன்ற அனைத்து விளக்குகளிலும் தீபம் ஏற்றலாம். ஆனால் மண் விளக்கில் ஏற்றுவது வீட்டில் நல்ல மனமாகவும் செல்வம் பெருகவும் வழிவகுக்கும். ஏனென்றால் மண் விளக்கில் மகாலட்சுமியும் பார்வதி தேவியும் சரஸ்வதி தேவியும் குடியிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வார்கள் என்பதும் ஐதீகமாகும். நம் வீட்டில் உள்ள பழைய விளக்குகளை கொதிக்கும் தண்ணீரில் சிறிது நேரம் அலசி பின்பு சோப்பு தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து நன்றாக எடுத்து காய வைத்து பயன்படுத்தினால் எண்ணெய் பிசுக்கள் இல்லாமல் இருக்கும். பின்னர் மஞ்சள் குங்குமம் வைத்து பயன்படுத்தும் போது விளக்கு புதிது போல் தூய்மையாக இருக்கும். புதிய மண் விளக்குகள் வாங்கினால் அந்த விளக்கினை 4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பயன்படுத்தும் பொழுது விளக்கிலிருந்து எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கும். நம் வீட்டில் உள்ள விளக்கில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய், இலுப்ப எண்ணெய் போன்றவற்றிலும் ஏற்றலாம். முடிந்தால் ஒரு நெய் தீபமாவது ஏற்றுவது சிறப்பை தரும். ஆனால் எக்காரணம் கொண்டும் கடலை எண்ணெயோ அல்லது பாமாயிலோ விளக்கேற்றக்கூடாது. நெய் விளக்கேற்றி வாசலில் வைக்கும்போது அதற்கு அடியில் ஒரு இலையோ அல்லது ஒரு தாம்பூலமோ வைக்கும்போது எண்ணெய் சிந்தாமலும் அழகாக நல்ல அலங்காரமாகவும் இருக்கும். விளக்கு ஏற்றும் போது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை உண்டாகும். 4 முகம் ஏற்றினால் பசு, பூமி, செல்வம் போன்றவை கிட்டும். 5 முகம் ஏற்றினால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும். எனவே விளக்கை ஒரு முகத்திலிருந்து 5 முகம் வரை ஏற்றுவது அவரவர் விருப்பத்திற்கு உகந்தது. நாம் ஏற்றும் விளக்கை தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றக்கூடாது என்று கூறுவர். மேலும் 27 நட்சத்திரங்களுக்கு உகந்த மாதிரி 27 விளக்குகளை வீட்டில் போட்டால் கூடுதல் சிறப்பை தரும். அதற்கு மேற்பட்ட விளக்குகளையும் நம் விருப்பப்படி போட்டுக்கொள்ளலாம். அப்படி 27 விளக்குகள் ஏற்ற முடியாதவர்கள் குறைந்தபட்சம் 9 - 3 விளக்குகளையாவது வீட்டில் ஏற்றலாம். ஆனால் நாம் ஏற்றும் விளக்கின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் தான் இருக்க வேண்டும். அதற்கு மேற்பட்ட விளக்குகளையும் நம் விருப்பப்படி ஏற்றிக்கொள்ளலாம். இறுதியாக தீபத் திருநாள் அன்று பொங்கலையோ பணியாரத்தையோ அல்லது நெய் பொரியையோ நைவேத்தியமாக வைத்து படைக்கும் போது சிறப்பு உண்டாகும். நன்றி, வணக்கம்.